ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா நீங்கள்? ஓகேம்மா, ஓகே. இன்றைக்கி தமிழ் ஆழிக்கு இலை பாடம். ஓகேம்மா, ஆழிக்கு இலை. நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா, அப்போ தான் ரெகுலராக அந்த வீடியோஸ் எல்லாருக்குமே டைமுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். முதல்ல பொருள் கூறுக. துய்ப்பதால். துய்ப்பதால்னா என்ன? கற்பதால், தருதலால். துய்ப்பதால். துய்ப்பதால்னா என்னதுமா? கற்பதால், தருதலால். மெத்த வணிகலம். மெத்த வணிகலம் அப்படின்னா என்னம்மா? அணிகலன், பெரிய வணிக கப்பல். மெத்த வணிகலம்னா என்னதுமா? அணிகலன் அல்லது பெரிய வணிக கப்பல். அடுத்து மேவலால். மேவலால்னா என்னது? பொருந்துதலால் அல்லது பெறுதலால். ஓகேம்மா. நித்தம். நித்தம்னா என்னது? நாள்தோறும். ஆழி. ஆழினா என்னதுமா? கடல். புரியுதம்மா? பொருள் கூறுக இது. ஓகே, அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் தாய் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்துள்ளாள். தமிழ் தாய் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்துள்ளாள். பெரிய கப்பல்கள் ஆழி மீது செல்லும். ஆழினா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? கடல். பெரிய கப்பல் எதில் செல்லும்? கடல் மீது செல்லும். பெரிய கப்பல்கள் ஆழி மீது செல்லும். முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முத்தமிழை எப்படி பிரித்து எழுதுவீங்க? 3 கூட்டல் தமிழ். முத்தமிழை எப்படிமா பிரித்து எழுதுவீங்க? 3 கூட்டல் தமிழ். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் எதை குறிக்கிறது? கடலை குறிக்கிறது. கடல் தான் என்ன பண்ணுது? அதோட அலையால் சங்கை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் எதை குறிக்கிறது? கடலை குறிக்கிறது. புரியுதாமா? ஓகே, அடுத்து பாடலின் பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்து எழுதுக. அந்த பாடலில் இருக்கிற தொகை சொற்கள். ஓகேம்மா. முத்தமிழ். முத்தமிழ் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது இயல், இசை, நாடகம். 3 தமிழ் என்னதுமா? இயல், இசை, நாடகம். அடுத்து முச்சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முச்சங்கம் என்னதுமா? 3 சங்கங்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அடுத்து முச்சங்கு. 3 வகை சங்கு. ஓகேம்மா. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். அடுத்து குருவினா. தமிழ் யாரால் காக்கப்படுவதாக தமிழழகனார் கூறுகிறார்? தமிழ் யாரால் காக்கப்படுது? சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப் புலவர்களால் தமிழ் காக்கப்படுவதாக தமிழழகனார் கூறுகிறார். தமிழை யாருமா காப்பாற்றுறாங்க? சங்கப் புலவர்கள். ஓகேம்மா. சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப் புலவர்களால் தமிழ் காக்கப்படுவதாக தமிழழகனார் கூறுகிறார். இரட்டுற மொழிதல் அணி என்பது என்ன? இரட்டுற மொழிதல் அணி என்பது என்ன? ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணியாகும். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். ஒரு சொல் இல்லைனா ஒரு தொடர் இரு பொருள் தர்றது. ஓகேம்மா. இரு பொருள் தருவது, தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணியாகும். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். அடுத்து சிறுவினா. தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன யாவை? தமிழையும் கடலையும் அவர் ஒப்பிடுறாரு. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேம்மா. முதல்ல முத்தமிழ். முத்தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம். கடலோட அதை எப்படி ஒப்பிடுறாரு? முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முத்து. ஓகேவா? முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். அடுத்து
முச்சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். கடலில் அதுக்கு எப்படி ஒப்பிடுறாங்க? 3 வகையான சங்குகளை தருதல். 3 வகையான சங்குகள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம். படித்தோமாமா? அதே தான், 3 வகையான சங்குகளை தருதல். அடுத்து மெத்த வணிகலன். மெத்த வணிகலன்லாம் என்னதுமா? பொருள் கூறுகளில் படித்தோம்ல, அணிகலன் அல்லது பெரிய வணிக கப்பல். அது தமிழில் எதோட ஒப்பிடுறாங்க? ஐம்பெரும் காப்பியங்கள். கடலோடு ஒப்பிடும்போது மிகுதியான வணிக கப்பல்கள். அப்புறம் சங்கத்தை காக்க. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. இங்கே நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இன்னொருக்கா பார்க்கலாமாம்மா? தமிழையும் கடலையும் ஒப்பிடுறாங்க. ஓகேம்மா? முதல்ல முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். 3 வகையான சங்குகளை தருதல். வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம். அடுத்து மெத்த வணிகலன். ஐம்பெரும் காப்பியங்கள். மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவ காக்க. சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்த. எக்ஸாமில் இந்த கொஷின் அடிக்கடி வருமா, அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேயா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்மா. இனி அடுத்த லெசனோட நான் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன்.